ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 நிமிஷத்துக்குள்ள ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகும். 10 மணிக்குள்ள ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆகும். இந்த மாதிரி தான் இந்த ஆல்கோ ட்ரேடிங்கை டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த சாஃப்ட்வேரில் டெய்லி நீங்கள் எத்தனை லாட் ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்க, என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்க, அந்த மாதிரி இன்புட் கொடுத்துட்டா உங்களுக்கு ட்ரேடிங் வந்து லைவ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால் ஆப்ஷன் எடுக்கணுமா இல்லை புட் ஆப்ஷன் எடுக்கணுமான்னு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அந்த டைரக்ஷனை பார்த்துட்டு ட்ரேடிங்கை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணிடும். ஒன்ஸ் நமக்கு டார்கெட் ரீச் ஆகல ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆல்கோவை டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஆர்டர் பஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ அதில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 9 மணி இல்லாட்டி ஒரு 8:45 8:30க்கு நீங்கள் ஒரு மேனுவலாக ஒரு ஆர்டர் மட்டும் பஞ்ச் பண்ணணும். என்ன ஸ்கிரிப்ட், எத்தனை லாட்டு, டார்கெட் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டு இது செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ நான் இப்போ எப்படி ஆர்டர் செட் பண்ணுறேன், அது எப்படி ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுன்றதை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி தான் டெய்லி நீங்கள் காலையில் ஆர்டர் வந்து பஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ லைவாக மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறது, ப்ரோக்கர் அக்கௌண்ட் லிங்க் பண்ணி செட்டப் பண்ணுறதுன்னு எல்லாத்துக்கும் கைட் பண்ணுவேன் தான். இதை பற்றின டவுட்டு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை அப்படியே வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் சென்ட் பண்ணி விட்றேன். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னே இருக்க ஓல்டு டேட்டாவை தான் டெலீட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம டெலீட்டில் ஆல் கொடுத்துடலாம். டேட்டா ஃபில்லையும் ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணுறோம். ஓப்பன் அமி புரோக்கர் சார்ட் ஓப்பன் ஆகுது. நிஃப்டி 28 JUL. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணல ஃபியூச்சர் சார்ட் நிஃப்டியோட இந்த ஜூலை மாதம் ஃபியூச்சர் சார்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். லைஃப் இட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு இதை பேக்ஃபில் 30 days கொடுக்குறோம். ஸோ இந்த டேட்டா நமக்கு லோட் ஆகும். க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,249 இருக்குது. ஸோ 24,200 கால் ஆப்ஷன், 24,200 புட் ஆப்ஷனில் நம்ம ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம். ஸோ இது டெய்லி வந்து நம்ம ஃபியூச்சர் சார்ட் ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்து அதில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை நம்ம ஆட் பண்ணி வச்சுருவோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம். ஸோ லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் ஏறுது இல்லை இறங்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். இது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி பஞ்ச் பண்ணுறதுனால கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையுமே நம்ம பேக்ஃபில் பண்ணி வச்சுக்கிறோம். நமக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன் பேஸ் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுக்கணுமா இல்லை புட் ஆப்ஷனானு சூஸ் பண்ணிக்கும். இப்போ ஆட் பண்ண அந்த கால் ஆப்ஷனை நம்ம ஜஸ்ட் ஒரு காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஃபியூச்சர் சார்ட்டு போயிடும். இதில் பேராமீட்டரில் நம்ம பேஸ்ட் கொடுக்கணும். ஸோ இங்கே மேலே பேஸ்ட் கொடுப்போம். கீழே அதே மாதிரி பேஸ்ட்டுன்றதை கொடுத்துட்டு சீன்றதை மட்டும் பீன்னு மாற்றிக்கலாம். சீனா கால் ஆப்ஷன், பீனா புட் ஆப்ஷன். அடுத்து எத்தனை லாட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் பஞ்ச் பண்ணணும். டிஃபால்ட்டாக ஒரு லாட்டுக்கு ஆர்டர் பஞ்ச் ஆகி தான் இருக்கும். நான் வந்து 20 லாட்ஸுக்கு ஆர்டர் பஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் ஒரு லாட்டும் ட்ரேட் பண்ணலாம், 5 லாட்டும் ட்ரேட் பண்ணலாம், ஈவன் 100 லாட் 200 லாட்ஸ் அந்த மாதிரியும் ட்ரேட் பண்ண முடியும். இது போக ட்ரேட் மெத்தட் போத்துன்னு இருக்கிறத பை ஒன்லின்னு சொல்லி நான் மாற்றிக்கிறேன். ஸோ இது நம்ம ஆப்ஷனில் பையிங் மட்டும்தான் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் பையிங்குரிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருந்துச்சுனாலே உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். அடிஷ்னலாக இந்த ஸ்டாண்டில் டிக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேஷ்போர்டில் இது ரெண்டையும் அப்டேட் கொடுக்குறோம். ஃபைலில் ஸ்டார்ட். ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆகுது. நெக்ஸ்ட் டார்கெட் அமௌண்ட் 10,000 rupees செட் பண்ணுறோம். ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு, வெயிட் பண்ணலாம். $10,035 ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஆல்கோவில் என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிருக்கு. இது ரிலேட்டட் டவுட்டு இல்லை என்கொயரி பண்ணணும்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள், டீட்டெயிலாம் சென்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.